Hello everyone, welcome to Bing Ads Tutorials. இன்னைக்கு நம்ம இந்த Bing Adsல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விசிட் டு மை பிசினஸ் லொகேஷன் அப்படின்ற ஒரு ஆட் டைப்பை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஆட் டைப்பை பேசிக்கா எதுக்கு ரன் பண்றாங்க அப்படின்னா ஒரு பிசிக்கல் லொகேஷனுக்கு யூசர்ஸை வந்து டிரைவ் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்க, அந்த சூப்பர் மார்க்கெட்ல நிறைய ஆஃபர்ஸ் வந்து நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்க ரெஸ்பான்சிவ் ஆட்ஸ்ல நீங்க கொடுக்க முடியும். அதுக்கு கீழே நீங்க உங்களுடைய பிசினஸ் லொகேஷனை ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ யூசரால உங்களுடைய பிசிக்கல் லொகேஷனுக்கு டைரக்டா மேப் மூலிமா வர வைக்க முடியும். ஸோ பேசிக்காக ரெஸ்பான்சிவ் ஆடோட உங்களுடைய பிஸ்னஸ் லொகேஷனை ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் லொகேஷனுக்கான ஃபோன் நம்பரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிங்கில் நம்ம விசிட் டு மை பிஸ்னஸ் லொகேஷன் ஆட் டைப்பை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் லொகேஷனோட நம்மளுடைய ஃபோன் நம்பரையும் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால ஈஸியாக கஸ்டமர் கூகுள் மேப்லேயும் உங்களுடைய பிஸ்னஸ் லொகேஷனை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒன் டேப்ல உங்களுக்கு ஃபோனும் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த கேம்பெயினோட அட்வான்டேஜ். சரி வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த கேம்பெயின் டைப்பை நீங்கள் எப்போ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆடை ஒரு பிசிக்கல் லொகேஷனுக்கு டிரைவ் பண்ணுறதுக்காக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த கேம்பெயின் டைப்பை செலக்ட் பண்ணலாம். லைக் ஒரு ஸ்டோருக்கு வர வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு நீங்கள் யூசர்ஸை நீங்கள் டிரைவ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த டைப் ஆஃப் ஆட்ஸை நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் லொகேஷனோட உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த கேம்பெயினோட ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் பிஸ்னஸ் லொகேஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சென்னையில் ஒரு 5-6 பிரான்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 5-6 பிரான்ச்சில் கஸ்டமர் எந்த பிரான்ச்சுக்கு கிட்ட இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் அட்ரஸை வந்து பிங் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமருக்கு க்ளோசஸ்ட்ல எந்த பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கான எக்ஸாக்ட் லொகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் ஃபோன் நம்பரை வந்து பிங் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிஸ்னஸ் லொகேஷனும் நம்ம ஆட் பண்ணுறோம் அதுக்கான ஃபோன் நம்பரோட. ஸோ உங்களுக்கு ஆட் ப்ரிவியூ நான் காட்டுறேன். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு ரெஸ்பான்சிவ் ஆட்ஸ் இல்லைனா எக்ஸ்டெண்டட் ஆட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அது கூட நம்ம லொகேஷன் எக்ஸ்டென்ஷனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் ப்ரிவியூ, கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் வியூ. ஸோ இங்கே உங்களுக்கு யூஆர்எல் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்க முடியும். ஒன்லி உங்களுடைய ஃபோன் நம்பரை மட்டும் ஷோ பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆட் ப்ரிவியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதில் உங்களுடைய வெப்சைட்டுக்கும் கஸ்டமரை நீங்கள் டிரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி பிசிக்கல் லொகேஷனுக்கும் நீங்கள் கஸ்டமரை வர வைக்க முடியும். அதே மாதிரி கஸ்டமர் கிட்ட இருந்து நீங்கள் ஃபோனும் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ சேம் எக்ஸாக்ட் காப்பியை தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பிங் ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்காங்க. இப்போ ஜஸ்ட் கிரியேட் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்க செகண்ட் ஆப்ஷன் விசிட் டு மை பிசினஸ் லொகேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கேம்பெயினோட கோல். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய கேம்பெயின் நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டோர் விசிட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து என்னோட கேம்பெயின் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் கொடுத்துக்காங்க. அடுத்து லொகேஷன். ஸோ இந்த இடத்துல லெட் மீ சூஸ் ஸ்பெசிஃபிக் லொகேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் தமிழ்நாடுவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ டார்கெட் அப்படின்றத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் லொகேஷன் வந்து செலக்ட் ஆகிடும். அடுத்து ஊஸில் நம்மளுடைய ஆட் நம்மளுடைய டார்கெட் லொகேஷனில் மட்டும் ரன் ஆகணுமா, இல்லைனா நம்மளுடைய கீவேர்ட் எங்கேருந்து கால் ஆனாலும் நம்மளுடைய ஆட் ரன் ஆகணுமா அப்படின்றத செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ரெண்டாவது ஆப்ஷனை எடுத்துடுறேன். இந்த ஆட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசிக்கல் லொகேஷனுக்கு டிரைவ் பண்ணுறது, அதனால என்னோட ஆடியன்ஸ் லோக்கல் ஆடியன்ஸ் அப்படின்றதால நான் டார்கெட் பண்ணுற லொகேஷனில் மட்டும் இந்த ஆட் ஷோ பண்ணால் போதும். அடுத்து லாங்குவேஜ் இங்கிலீஷில் விட்டுருங்க. டிஸ்க்ளைமர் இதுக்கு தேவை கிடையாது. ஸோ சேவ் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட வெப்சைட் அட்ரஸ் simplified elearning.in அப்படின்றத நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கீவேர்ட் சஜஷன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதுலேயே நீங்கள் ஆட் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மேனுவலாக நீங்கள் கீவேர்ட் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சஜஷனில் இருக்கிற கீவேர்ட்ஸை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட் குரூப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ். உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச்சில் வேணும் இல்லைனா ஃப்ரேஸ் மேட்ச்சில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த கீவேர்ட் டைப்பை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கீவேர்ட் டைப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நான் ப்ராட் மேட்ச் கீவேர்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து சேவ் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கொடுங்க. இப்போ நம்மளுடைய ஆட் காப்பியை நம்ம ரைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் கிரியேட் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ திரும்பவும் நீங்கள் உங்களுடைய யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆட் டைப்பில் நம்ம ரெஸ்பான்சிவ் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ்டெண்டட் டெக்ஸ்ட் ஆட் ரன் பண்ணலாம். ஸோ ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடை செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து நம்மளுடைய ஹெட்லைன்ஸ். ஸோ ஹெட்லைன்ஸ் நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னோட ஹெட்லைன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன். அடுத்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்.
இப்போ என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆட்ஸ் நேற்று வந்திருக்கு. ஸோ இது எனக்கு போதும். அடுத்து யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே மொபைல் யூஆர்எலுக்கும் சேமே யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஏஎம்பி சைட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஏஎம்பி யூஆர்எலை கொடுத்துக்காங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கொடுங்க. இப்போ நம்மளுடைய ஆட் காப்பி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து லொக்கேஷன் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜஸ்ட் ஆட் நியூ லொக்கேஷன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் நேம் கொடுக்கணும். அப்புறம் பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்னோட பிஸ்னஸ் நேமை கொடுத்துக்கிறேன். சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் கொடுத்துருக்கேன். அடுத்து என்னோட பிஸ்னஸ் ஃபோன் நம்பர். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூசர்கிட்டேருந்து ஃபோன் வரதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் டம்மியாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்து கண்ட்ரியை நம்பர் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இந்தியாவை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து உங்களுடைய ப்ராப்பரான அட்ரஸை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அட்ரஸ் லைனில் நான் அண்ணா நகர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து அட்ரஸ் லைன் 2 உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்காங்க. இது ஆப்ஷனல் தான். அடுத்து சிட்டி. ஸோ இந்த இடத்துல நான் சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து போஸ்டல் கோட். இது ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய போஸ்டல் கோடை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் 6,01,000 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து செலக்டட் டே அண்ட் ஹார்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் எப்போ ஒர்க் ஆகணும் அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணல. என்னோட கேம்பெயின் எப்போல்லாம் ரன் ஆகுதோ அப்போ இந்த ஆட் எக்ஸ்டென்ஷன் ரன் ஆகணும் அப்படின்றதுனால நான் இது எதுவும் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய லொக்கேஷன் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் ஆகிடுச்சு. இப்போ சேவ் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பட்ஜெட் அண்ட் பிட்டிங்கில் நீங்கள் கொடுத்த கேம்பெயின் பட்ஜெட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. ஸோ நான் கொடுத்த 500 rupees இருக்குது. அதுக்கப்புறம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் டிஃபால்ட்டாக என்ஹான்ஸ் சிபிசி இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவே வச்சுக்கலாம். அதுவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரும். இந்த கேம்பெயினுக்கு நான் மேக்ஸிமம் கிளிக்ஸ் அப்படின்றத வைக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய கிளிக்ஸ் வந்து எனக்கு வேணும். அதனால் செகண்ட் ஒன்று நான் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த மேக்ஸிமம் கிளிக்கில் டிஃபால்ட்டாக அன்னையோட ரேட்டில் உங்களுடைய கீவேர்ட் ப்ரைஸ் என்னவோ அதை எடுத்துக்கும். இன்கேஸ் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு செட் மேக்ஸிமம் சிபிசி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ப்ரைஸை வந்து நீங்கள் பிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முன்னாடியே. ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்காங்க. இதில் இருக்கிற பிட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அடுத்து ஆட் குரூப். அதுக்கப்புறம் அதுக்கான பிட் ப்ரைஸ் எல்லாமே இங்கே டிஃபால்ட்டாக ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த கேம்பெயினோட பிட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 16.36 பைசே வந்து இருக்குது. அடுத்து கேம்பெயின் டார்கெட் இது எல்லாமே இங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேம்பெயின் வந்து எலிஜிபிளில் வருது. ஸோ இப்படி வந்தாவே உங்களோட கேம்பெயின் வந்து வித்தின் ½ hour குள்ளவே ஆக்டிவ் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் கிளிக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் இங்கே விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு கஸ்டமரை உங்களுடைய பிசிக்கல் லொக்கேஷனுக்கு ட்ரைவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு. ஸோ இப்போ நாம் கிரியேட் பண்ண விசிட் டு மை பிஸ்னஸ் லொக்கேஷன் கேம்பெயினில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே.